நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்க்க போகிறோம். முதல் டைம் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்க்குறீங்க அப்படின்னா புணர்ச்சி விதியெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துட்டு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பாருங்கள். பசும்பொற்சுடர் இது எப்படி பிரிக்கலாம்னா பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து இனமிகள் விதிப்படி இம் வரும். இங்கே வல்லினம் வந்ததுனால இந்த இன்னு இற்றா மாறி நமக்கு பசும்பொற்சுடர்னு கிடைக்கும். அதாவது நானா வல்லினம் வர டேராவும் இந்த நான் ட்ராவா மாறுது. கண் நிறைந்த கண் கூட்டல் நிறைந்த. வருமொழி முதல்ல நான் வருது. இங்கே நிலைமொழி இறுதியில் இந்த நான் வருது. அப்போங்கும்போது நமக்கு இந்த நீ இந்த நீயா மாறி கண் நிறைந்தன்னு கிடைக்கும். அதாவது நாலாமுன் தானா ஆகும் தானாக்கல். நிலைமொழி இறுதியில் 3 சுழி இன்னும் வந்திருக்கு. வருமொழி முதல்ல நகரம் வந்திருக்கு. அதனால் இந்த நகரம் நகரமாக மாறி கண் நிறைந்தன்னு கிடைக்கும். என் கூட்டல் உள்ளம் என் உள்ளம். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இந்த இன்னு 2 தடவை வரும். என் கூட்டல் இன் கூட்டல் உள்ளம். அடுத்து இன்னும் ஊவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நூவா மாறி என் உள்ளம் கிடைக்கும். பெருமை கூட்டல் அறிவு பேரறிவு. ஈறுபோதல் விதிப்படி மை கெற்றும். ஆதி நீடல் விதிப்படி இது பேயா மாறும். பேரு கூட்டல் அறிவுன்னு வருமா. அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிடும். ரூவை இரு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா, ஊ போயிடும். அடுத்து இரு கூட்டலாக ராவா மாறி பேரறிவுன்னு கிடைக்கும். செயற்கரிய செயற்கு கூட்டல் அறிய. உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடுங்கிற விதிப்படி கூவை இக்கு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். இல்லை ஊ போயிடும். அடுத்து இக்கு கூட்டலாக காவா மாறி நமக்கு செயற்கரியன்னு கிடைக்கும். நட்பன்று நட்பு கூட்டல் அன்று. பூவை இப்பு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும். இப்பு மட்டும் இருக்கும். அடுத்து இப்பு கூட்டலா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இப்பு கூட்டலா பாவா மாறி நமக்கு நட்பன்றுன்னு கிடைக்கும். பொருட்டன்று பொருட்டு கூட்டல் அன்று. டூவை இட்டுக்கூட்டல் ஊன்னு பிரிப்போம். உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும். அடுத்து இட்டுக்கூட்டலா டாவா மாறி நமக்கு பொருட்டன்றுன்னு கிடைக்கும். ஆறு உய்த்து ஆறு கூட்டல் உய்த்து. உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடுங்கிற விதிப்படி ரூவை இட்டுக்கூட்டல் ஊன்னு பிரிப்போம். ஊ போயிடும். அடுத்து இட்டுக்கூட்டல் ஊ ரூவா மாறி நமக்கு ஆறு உய்த்துன்னு கிடைக்கும். வேண்டியதில்லை வேண்டியது கூட்டல் இல்லை. வேண்டியதில்லை வேண்டியது கூட்டல் இல்லை. தூவை இத்து கூட்டல் ஊன் பிரிப்போமா. உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும். அடுத்து இத்து கூட்டல் ஈ தீயா மாறி நமக்கு வேண்டியதில்லைன்னு கிடைக்கும். புகழ் எனக்கு புகழ் கூட்டல் எனக்கு. இல்லும் ஏயும் சேர்ந்து லேயா மாறி நமக்கு புகழ் எனக்குன்னு கிடைக்கும். குவை எனக்கு குவை கூட்டல் எனக்கு. இது வையை இவ்வு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா. இங்கேயும் உயிர் இங்கேயும் உயிர் நமக்கு உடம்படுமை வரும். ஈ ஐ வழி எவ்வும். அப்போ ஈ நமக்கு உடம்படுமையாக வரும். இங்கே ஐம்ல முடிஞ்சிருக்கு. அப்போ உடம்படுமை ஈ வரும். ஈயும் ஏயும் சேர்ந்து ஏவா மாறி நமக்கு குவை எனக்குன்னு கிடைக்கும். தமிழ் பசி தமிழ் கூட்டல் பசி. வல்லினம் மிகுந்து நமக்கு தமிழ் பசின்னு கிடைக்கும். 96 90
கூட்டல் 6. அதாவது ஆப்ஷனில் இருக்கிறத பொறுத்து எடுத்து எழுதணும். நமக்கு இங்கே ஆப்ஷனில் வந்து 90 கூட்டல் 6 தான் கரெக்டாக வரும். இந்த ட்ரூவில் வந்து ஊ போயிட்டு இற்று இருக்கும். அதாவது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிட்டு இற்று இருக்கும். அடுத்து திரும்ப இன்னொரு இற்று வந்து 6ன்னு வரும். இந்த இற்றும் ஆவும் சேர்ந்து ட்ராவாக மாறி நமக்கு 96ன்னு கிடைக்கும். இப்போ 90க்குமே விதி உண்டு. அதை வந்து இன்னொரு வீடியோவில் 90 வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். 96 90 கூட்டல் 6 விதியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து உயிர் வந்ததுனால ஊ போயிட்டு இற்று மட்டும் இருக்கும். அடுத்து இன்னொரு இற்று வந்து இற்றும் ஆவும் சேர்ந்து நமக்கு ட்ராவாக மாறி 96ன்னு கிடைக்கும். திணை அளவு திணை கூட்டல் அளவு. நையை வந்து இன்னும் கூட்டல் ஐன்னு பிரிப்போமா? இங்கேயும் உயிர் இங்கேயும் உயிர். அப்போ நமக்கு உடம்படுமை வந்து வரும். ஈ ஐ வழி யவ்வும். கடைசியில் ஐயும் முடிஞ்சிருக்கு. அதனால் நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும். ஈயும் ஆவும் சேர்ந்து நமக்கு யாவா மாறி திணை அளவுன்னு கிடைக்கும். பனை அளவு பனை கூட்டல் அளவு. இன்னும் கூட்டல் ஐ அப்போங்கும்போது நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும். ஈ கூட்டலாக யாவா மாறி பனை அளவு. பசுந்தலை பசுமை கூட்டல் தலை. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து இனமிகல் விதிப்படி இந்து வந்து நமக்கு பசுந்தலைன்னு கிடைக்கி. மாசிலா மாசு கூட்டல் இலா. சூவை வந்து இச்சு கூட்டல் ஊன் பிரிப்போமா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும். அடுத்து இச்சு கூட்டல் ஈ சீயா மாறி நமக்கு மாசிலான்னு கிடைக்கி. இருவர் 2 கூட்டல் இருவர். எண்ணு பெயர் புணர்ச்சி விதியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து இங்கே வருமொழியில் வந்து உயிரெழுத்து வருது. அப்போங்கும்போது நமக்கு இன்னும் டூவும் போயிட்டு இந்த ஈ வந்து ஈயா மாறி இந்த ரால இருக்கிற ஆ போயிட்டு இருன்னு வரும். ஈர் கூட்டல் இருவர். அடுத்து இந்த இரும் ஈயும் சேர்ந்து ரீயா மாறி நமக்கு இருவர்னு கிடைக்கி. பைங்குவளை பசுமை கூட்டல் குவளை. ஈறுபோதல் விதிப்படி மை வந்து கெட்டுரும். அடுத்து அடியகாரம் ஐயாதல்ங்கிற விதிப்படி பைசு கூட்டல் குவளைன்னு வரும். இணைவுங்கிற விதிப்படி சு வந்து போயிட்டு பை கூட்டல் குவளைன்னு இருக்கும். அடுத்து நமக்கு இனமிகல் விதிப்படி இங்கு வந்து பைங்குவளைன்னு கிடைக்கும். செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரை. ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுரும். முன்னின்ற மெய்தீறுதல் விதிப்படி நமக்கு இம்மு வந்து இந்தா மாதிரி செந்தாமரைன்னு கிடைக்கும். மலர்கரம் மலர் கூட்டல் கரம். வல்லினம் மிகுந்து மலர்கரம் கிடைக்கும். குவியும் என்று குவியும் கூட்டல் என்று. இம்மும் ஏயும் சேர்ந்து மேயா மாறி நமக்கு குவியும் என்றுன்னு கிடைக்கும். வான் கூட்டல் உரு வானுரு. இன்னும் சேர்ந்து நூவா மாறுது. பழம் கூட்டல் தான் பழந்தான். இம்மு கெட்டு இந்தா மாதிரி நமக்கு பழந்தான் கிடைக்கும். செங்கதிரவன் செம்மை கூட்டல் கதிரவன். ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுருது. அடுத்து முன்னின்ற மெய்தீறுதல்ங்கிற விதிப்படி இங்கா மாதிரி நமக்கு செங்கதிரவன் கிடைக்கும். தாய்மை அன்பு தாய்மை கூட்டல் அன்பு. மைய வந்து இம்மு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா? இதுவும் உயிர் இதுவும் உயிர். அப்போ நமக்கு உடம்படுமை வந்து வரும். ஈ ஐ வழி யவ்வும். அப்போங்கும்போது உடம்படுமை வந்து ஈ வரும். ஈ கூட்டலாக யாவா மாறி தாய்மை அன்புன்னு கிடைக்கும். பாரதம் கூட்டல் தாய் பாரதத்தாய். இம்மு போய் நமக்கு இத்து வந்து பாரதத்தாயின்னு கிடைக்கும். சேமை கூட்டல் உற்ற சேமை கூட்டல் உற்ற சேய்மையுற்ற. மைய வந்து இம்மு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா? ஈ
ஈ ஐ வழி யவ்வும் அப்படிங்கிற விதிப்படி நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும். ஈ கூட்டல் ஊ யூவா மாறி சேய்மையுற்றன்னு கிடைக்கும். தாய்மையன் பிறனை இதை எப்படி பிரிக்கலாம்னா தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை. இது மை வந்து இம்மு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா. இங்கே வந்து உயிர், இது வந்து ஐயில் முடிஞ்சிருக்கு, இதுவும் உயிர். அப்போ நமக்கு உடம்படுமை வந்து வரும் ஈ ஈ ஐ வழி யவ்வும். இது வந்ததுன்னா நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும். ஈ கூட்டலாக யாவா மாறுது. அடுத்து இங்கே இன்னு வந்திருக்கு, இங்கே வந்து தகரம் வந்திருக்கு. அப்போங்கும்போது இதுக்கு பதிலாக நமக்கு ட்ராவா மாறி இந்த இன்னும் தாவும் சேர்ந்து இதுக்கு பதிலாக நமக்கு ட்ராவா மாறுது. தாய்மையன் பிறனைன்னு கிடைக்கும். மெய்ஞானம் மெய் கூட்டல் ஞானம். இஞ்சி வந்து நமக்கு மெய்ஞானம் கிடைக்கும். உடம்பார் உடம்பு கூட்டல் ஆர். பூவை வந்து இப்பு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். உயிர் வரின் குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும். அடுத்து இப்பு கூட்டல் ஆ பாவா மாறி நமக்கு உடம்பார் அப்படின்னு கிடைக்கும். ஒன்றுற ஒன்று கூட்டல் உற. உயிர் வரின் குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ட்ரூவை வந்து இட்டு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா, ஊ போயிடும். அடுத்து இட்டு கூட்டல் ஊ ட்ரூவா மாறி நமக்கு ஒன்றுறன்னு கிடைக்கும். கோலமிட்டு கோலம் கூட்டல் இட்டு. இம்மும் ஈயும் சேர்ந்து மீயா மாறி நமக்கு கோலமிட்டுன்னு கிடைக்கும். சண்பக காடு சண்பகம் கூட்டல் காடு. இம்மு கெட்டு இக்கு வந்து நமக்கு சண்பக காடுன்னு கிடைக்கும். வனந்தொரும் வனம் கூட்டல் தொரும். இம்மு கெட்டு இந்து வந்து வனந்தொரும் கிடைக்கும். உயிரென உயிர் கூட்டல் என. இரும் ஏயும் சேர்ந்து ரேயா மாறி நமக்கு உயிரெனன்னு கிடைக்கும். போதவிழ் போது கூட்டல் அவிழ். தூவை வந்து இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்போமா. உயிர் வரின் குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும். அடுத்து இத்து கூட்டலா தாவா மாறி நமக்கு போதவிழ்னு கிடைக்கும். அருந்திரல் அருமை கூட்டல் திரள். ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுரும். அடுத்து இனமிகள் விதிப்படி இந்து வந்து அருந்திரல்னு கிடைக்கும். ஒற்றைக்கால் ஒற்றை கூட்டல் கால். வல்லினம் மிகுந்து நமக்கு ஒற்றைக்கால்னு கிடைக்கும். கண்ட போதெல்லாம் கண்டபோது கூட்டல் எல்லாம். தூ வந்து இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்போம். உயிர் வரின் குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும். அடுத்து இத்து கூட்டல் ஏ தேயா மாறி கண்ட போதெல்லாம் கிடைக்கும். பசி அறியாது பசி கூட்டல் அறியாது. சீயை வந்து இச்சு கூட்டல் ஈன்னு பிரிப்போமா. இங்கேயும் உயிர் இங்கேயும் உயிர் நமக்கு உடம்படுமை வந்து வரும். ஈ ஈ ஐ வழி யவ்வும் ஈ ஈ ஐ வழி யவ்வும். இது வந்ததுன்னா உடம்படுமை வந்து ஈ வரும். ஈ கூட்டலா யாவா மாறி நமக்கு பசி அறியாதுன்னு கிடைக்குது. புணர்ச்சி விதியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க.